அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இப்போ நம்ம நிஃப்டி லாஸ்ட் வீக்ல மார்க்கெட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதும் இப்போ வரைக்குமே மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, நியூஸ் பேஸில் நம்ம நியூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமலே அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சார்ட்லேயே நமக்கு டீட்டெயிலாம் தெரியுன்ற மாதிரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி நமக்கு சார்ட்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்கான என்ட்ரி டார்கெட்டும் அதுக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இம்பார்ட்டன்டான லெவல் எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஓவராலாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் பண்ணது, ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட அக்யூமுலேட் அப்படிங்கிறதும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்காக தான். அந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம போயிட்டு செக் பண்ணி நியூஸ் பேஸில் போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு மார்க்கெட் புல்லிஷா இருக்கா பீரிஷா இருக்கான்னு பார்க்கறது, நிஃப்டி 50யோட பார்த்து வெயிட்டேஜில் மேக்ஸிமம் ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் எப்படி பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னு பார்க்கறது, இந்த மாதிரி ஃபண்டமெண்டலாக டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கலாக அனலைசிஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லாங் ப்ராசஸ். அது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. அதனால ஈஸியான மைண்டில் ஈஸியான விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டு என்ட்ரி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்குற விஷயங்களை சொல்ல போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட் வீக்கில் நம்ம பார்த்தது அப்படின்னா டார்கெட் லெவல் அப்படிங்கிறது 24,500 அதான் நம்ம பேசியிருந்தோம். 24,500 அப்படிங்கிற இந்த லெவல் டச் பண்ணது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக மொமெண்டம் ஃபார்ம் பண்ணுது. அங்கிருந்து அடுத்து கீழே டவுனு. இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே இந்த 24,500க்கு மேலே போகவே இல்லை. அதுக்கப்புறம் ரேஞ்சாக இப்படி போயிட்டு இருந்தது. இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்தது. அதாவது நியூஸ் எப்படின்னா வேர்ல்டு லெவலில் பேனிக் மைண்டு, சீனாவுக்கும் அமெரிக்குமான ட்ரேட் வார். ஸோ இந்த பேனிக் மைண்ட் இருக்கும்போது வேர்ல்டு லெவலில் அது இம்பேக்ட் ஆகுங்கிறதுனால இப்போ நமக்கு மார்க்கெட் டைரக்ஷன் கிடைக்காம ரேஞ்ச் போயிட்டு இருந்தது. ஸோ அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான போர் அப்படின்ற மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்கனால இது மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகுமானா ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பிரேக் அவுட் நடந்துச்சு டவுன் சைடில் 24,200 பிரேக் அவுட் ஆகி அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 23,900 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் அடுத்து 23,850, அதுக்கு அடுத்து 23,300 அப்படிங்கிற லெவல் தான் அடுத்து சப்போர்ட்டே இருக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரேட் வார்க்கான லெவலும் பேனிக் மைண்ட் செட்டும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கான போருடைய பேனிக் மைண்டுமே நமக்கு மைண்ட்ல இருந்து இந்த லெவல் இந்த மைண்டோடைய எல்லாரும் ட்ரேடிங்குள்ள இருக்காங்க அப்படின்னா இந்த 23,850 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆகி அங்கிருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் சூப்பரான ரேலி நடக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம டெக்னிக்கலாக அப்படி நம்ம பார்த்துட்டோம். இந்த லெவல்லாம் சப்போர்ட் இருக்கு, பிரேக் அவுட் ஆகும்போது இந்த லெவலில் நடக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு. இதை இப்போ நம்ம நியூஸ் பேஸில் பார்த்து நியூஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் வெயிட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாலும் நம்ம இதுதான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த விஷயத்தில் ஈஸியாக அனலைஸ் பண்ணிட்டேன். அதாவது இது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லெவல்லாம் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவலும் டைரக்ஷனும் பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீக்ல எங்க செல்லிங் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு 24,200 பார்த்தோம். 24,200க்கு அப்புறம் மார்க்கெட் செல் சைடு தான். இப்போ அது எது வரைக்கும் அப்படின்னா அதிகபட்சம் 23,300 வரைக்குமே டவுன் சைடு தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ மேலே இப்போ பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன புல் பேக் போயிருக்கு. இந்த புல் பேக்ல லோ பிரேக் அவுட் அப்படிங்கிறது 23,950 பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்து 850 பிரேக் அவுட் ஆனா 23,300 அப்படிங்கிற இந்த ரெண்டு டார்கெட் சூப்பராக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். ஆனா பிரேக் அவுட்டுக்கு பதிலாக சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா என்ன செய்யலாம்? இப்போ இந்த லெவலில் டைரக்டா மார்க்கெட் ஓப்பன் ஆகி லாஸ்ட் வீக்ல 23,800 இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது நம்ம இந்த சப்போர்ட் கன்ஃபர்மேஷன்ல கால் ஆப்ஷன் எடுக்கலாமா அப்படின்னா கால் ஆப்ஷன் தாராளமாக எடுக்கலாம். ஆனால் அதுக்கான டார்கெட் கம்மியாக வச்சுக்கணும். இப்போ 23,860 970 அப்படிங்கிற லெவலில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே போகணும்னா இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் லெவல், அதாவது நம்ம என்ன ஸ்ட்ரைக் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டீப் இந்த மணி எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 23,700 இல்லை 800 எடுக்கிறேன் அப்படின்னா 23,700 ஸ்ட்ரைக்கை நான் செலக்ட் பண்ணி சப்போர்ட் எடுக்குது அப்படின்றப்ப இங்கே நான் கால் எடுக்கணும்னா இங்கிருந்து 100 பாயிண்ட்ஸ் மேலே போனால் நமக்கு டெல்டா வேல்யூ அப்படிங்கிறது 0.7 அல்லது 0.426 அல்லது 5. அதாவது எப்படி இருக்கு, நமக்கு இங்கிருந்து மேலே போகும்போது நமக்கு அதிகபட்சமான பாயிண்ட் 100 பாயிண்ட்டுக்கு 50 பாயிண்ட் அல்லது 60 பாயிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படின்னா நம்ம இங்கிருந்து மேலே அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சடன் மூவ்ல இந்த மாதிரி ஒரு சடன் மூவா போனால் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும்போது, அப்படி இல்லாம ஜிக்ஜாக்கா அப்படி எல்லாம் போச்சுன்னா நமக்கு அதுவும் கிடைக்காது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா
காலுக்கான பிளான்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். சேஃபா எடுக்கணும்னா 10 to 20 பாயிண்ட்ஸ் புக் பண்றது சேஃப். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டைரக்ஷன் வேணும், கன்ஃபர்மேஷன் வேணும். அப்படி இல்லாம இந்த என்ட்ரியை பிளான் பண்ண வேண்டாம் காலை பொறுத்த வரைக்கும். ஓகே, புட் எடுக்கணும்னாலும் புட்டு ரிவர்சல் தான். ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பேசக்கூடிய 24,100 ஒருவேளை கேப் டவுன் ஆகி மேல போகும்போது 23,950 ரெசிஸ்டண்டா ரியாக்ட் ஆகும். ஸோ அந்த ரெண்டு லெவலுமே ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது அங்கிருந்து நம்ம புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரி எடுக்கலாம். அந்த புட் ஆப்ஷன்ல டீப் இந்த மணி எடுக்கும்போது அதிகபட்சமா 100 பாயிண்ட்டுக்கு 70 இருந்து 80 பாயிண்ட் வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த லெவல்ல நமக்கு 50 பாயிண்ட்டுக்கு மேல டார்கெட் வைக்கிறது நல்லது. அது ஈஸியான விஷயம் தான். ஆனா 23,500 850 லெவல் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல இங்க இருந்து 23,300 வரைக்குமே இறங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ரேலியா இந்த பாயிண்ட் வரைக்கும் கீழே லெவல் வரைக்கும் வரும். ஸோ சூப்பரான லெவல், இந்த லெவலை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காலுக்கான என்ட்ரியை விட புட்டுக்கான லெவல் தான் அதிகமா இம்பார்ட்டண்டா இருக்கு. அட் த சேம் டைம் அதிகம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சொல்ல வர விஷயம். ஸோ ஓகே, ஜென்ரலா மார்க்கெட்டு மேல போயிட்டு ஒரு சின்ன புல்பேக் போயிருக்கு. அதுக்கப்புறம் 23,850 சப்போர்ட் எடுத்து இப்படி மேல போகலாம் தானே அப்படின்னா தாராளமா போகலாம். ஆனா இது போகுதா இல்லையாங்கிறத நடந்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம். அதாவது நடக்கிறது அப்படின்னா சப்போர்ட் எடுத்து மேல போகுதா இல்ல பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம பிளான் பண்ணணும். ஓவரால் வியூவை பொறுத்த வரைக்கும் டவுன் சைட் போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், டைரக்ஷன், பிரேக் அவுட் ஆனது எந்த லெவலுக்கு அப்புறம் நமக்கு காலுக்கான என்ட்ரியோ புட்டுக்கான என்ட்ரியோ எடுத்தா சேஃப். இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். உங்களோட ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.